கிறிஸ்பியாக உளுந்த மாவில் போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 100 கிராம் உளுந்தம் பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக கொத்தமல்லியையும் நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 10-15 மிளகை இந்த மாதிரி உரலில் தட்டி எடுத்துக்கிட்டோம். குழந்தைங்க தூக்கி போடாமல் அப்படி கூட சாப்பிட வாய்ப்பு இருக்குது. பச்சை மிளகா நான் எதுவும் சேர்க்கலை இன்றைக்கி. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம், இதுக்கு தேவையான அளவு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கடாய் வச்சு அதில் எண்ணெய் நல்லா கொஞ்சம் மீடியம் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கிள்ளி சின்னதாக போட்டுக்கலாம். வடையாக கொடுக்கறத விட இந்த மாதிரி சின்னதாக போட்டு கொடுக்கறது குழந்தைங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. 1 by 1 ஒன்றா போட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். டீ டைம் ஸ்நாக்குக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட் அப்படியே வச்சுருந்துட்டு திருப்பி இந்த எண்ணெயை உள்ளேயே சேர்த்துருங்க. உள்ளே சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு கம்மியாக 2 பக்கமும் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தான் போண்டாவாகட்டும் பஜ்ஜி ஆகட்டும் எந்த ஒரு பொரிச்ச ஐட்டமுமே அந்த கிறிஸ்பினஸ் இதனால தான் நமக்கு கிடைக்கிது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு சூப்பரான உளுந்த மாவில் போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.